வணக்கம். கார்த்திகேயன், பாஜக மாநில இளைஞரணி செயலாளர். ஒரு முக்கியமான வருத்தத்துக்குரிய விஷயத்துக்காக இந்த பதிவு. நம்மளோட ஹிந்து சகோதரர் ராமநாதபுரத்தை சேர்ந்த அருண் பிஇ முடிச்சிருக்காரு. ஏஜ் 22 தான். எப்பொழுதும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் வைக்கிற மாதிரி அவங்க நண்பர்களோடு சேர்ந்து விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பசங்க சேர்ந்து அந்த ஏரியாவில் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து விநாயகர் சதுர்த்திக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. வருஷம் அவங்க வைக்கிற ஃபங்க்ஷன் தான். அங்கே கல்லர் தெருன்ற ஊரில், அதாவது அந்த தெருவில் இவர் குடியிருக்காரு. அந்த தெருவில் தான் விநாயகர் சிலை வைக்கிறாங்க. வைக்கிற போது என்ன ஆகுதுன்னா, சில இஸ்லாமிய அமைப்புகள், எஸ்டிபிஐ இவனுங்க மாதிரி உள்ள அமைப்புகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற போதும் இவங்க அதெல்லாம் மீறி விநாயகர் சிலையை வச்சு எல்லாமே கிளீனாக ரெடி பண்ணிடுறாங்க. நேற்று மதியானம் ஒரு ஃபங்க்ஷன், இந்த பசங்களோட தெரிஞ்சவங்களோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே இந்த 2-3 பசங்க நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிற போது இந்த பயங்கரவாத அமைப்பு என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, 13 பேர் சேர்ந்த கும்பல் பட்ட பகல் மதியானம் 3:30 மணிக்கு சரமாரியாக வெட்டியிருக்காங்க. நம்ம இந்து சகோதரர் என்ன, அந்த விக்கியும் இன்னொரு பையன் பேர் யோகேஷ், அந்த பையன் போனவங்க நார்மலாக போனதுனால எந்த தற்காத்துக்கிறதுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை கையில். அதனால் ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு, இன்னொரு பையன் அட்மிட். உயிருக்கு ரொம்ப சீரியஸான நிலைமை. சரி, ரைட். நம்ம மதத்தை நம்ம பின்பற்றோம், இஸ்லாமியர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுறாங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு தெரில. ரம்ஜானுக்கு நம்ம எல்லாருமே வாழ்த்து சொல்கிறோம். நிறையா இந்துக்கள் பிரியாணி கொடுன்னு சொல்லி உரிமையாக இஸ்லாமியர் சகோதரர்கள்ட்ட கேட்குறோம். அது மாதிரி பிரியாணி அவங்களும் கொடுத்து விட்றாங்க. எல்லாம் சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை வைக்கிறதுனால இவங்களுக்கு என்ன வந்துடுது? ஏன் இப்படி ஒரு காட்டுத்தனமான, அதாவது மனித பிறவியே கிடையாது இந்த செயலை செய்கிறவங்க. சரி, ரைட், ஓகே, அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு அதான் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த எண்ணம் இருக்காது. இந்த எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐயில் இருக்கிற பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இதில் இருக்கிற அடிமட்ட முட்டாள் பயல்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மத வெறி இருக்கும். பரவாயில்ல, நீ செஞ்சுட்ட. இந்துக்கள் எல்லாரும் விழிப்புணர்வு ஆகிறதுக்கு இன்னும் பயங்கரமாக நம்மளாம் பாடுபட வேண்டியது இருக்குது. கோபத்தில் வார்த்தைகள் தடுமாறு. சரி, இது என்ன இப்போ நம்மலாம் இப்படியே, சரி ஓகே, நீங்கள் முஸ்லீம், நீங்கள் செஞ்சிட்டீங்க, பரவாயில்ல, ஏற்றுக்கிறோம். திருப்பி விநாயகர் சிலை வைக்காமல் போயிடுவோமா? வைப்போம். எத்தனை நாளைக்கு இந்துக்களுக்கு சொரணம் இல்லாமல் எல்லா நாளும் இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது கிடையாது. சரி, அடுத்தது இந்த மீடியாக்கள், எங்கேயோ இறந்தவங்களுக்காக பொங்குற மீடியாக்கள் இந்த மேட்ரை ஒரு 5 நிமிஷம் பிரேக்கிங் நியூஸு, 5 நிமிஷம் ஃப்ளாஷ் நியூஸ் கூட போடலையே. ஏன் உங்களுக்கெல்லாம் இந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் தூசிக்கு சமானம், இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு ஃபெலோஸ், சாக்கடை அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியும் நினச்சிட்டானுங்களா என்னன்னு தெரில. காசு வாங்கிட்டு ஒரு கட்சிக்காக கூவலாம், அது உங்களோட வயிற்று பிழப்பு. அதை நாங்கள் ஒன்றும் பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்ல. காசுக்காக நீங்கள் ஒரு கட்சியை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிட்டு, ஒரு குடும்ப கட்சியை மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்க மீடியாக்கள்லாம். பரவாயில்ல, அதை உங்களோட வயிற்று பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்களும் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல. ஆனால் நீங்களும் உங்கள் பேரெல்லாம் பார்த்தா, அந்த மீடியாக்களில் வேலை பார்க்குறவங்க, மீடியா ஓனர்லாம் பார்த்தா இந்துக்கள் பேரில் தான் இருக்கிறீங்க. ஒரு இந்து இப்படி செத்துருக்கானே, ஒரு விநாயகர் சிலை வச்சதுக்காகவே இவனை கொண்டிருக்காங்களே, அதை நம்ம சேனலில் போடுறதுனால உங்களுக்கு என்ன வந்துடுது? ஏன் உங்களோட இந்த இஸ்லாமியர்கிட்ட இருந்து வர ஃபண்டு இதெல்லாம் உங்களுக்கு வராது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் போட மாட்டேங்கிறீங்களா? எதுக்கோ விவாதம் பண்ணுறீங்க. அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போன ஒரு கள்ளக்காதலுக்குலாம் விவாதம் பண்ணுற சேனல்ஸ்
இதை வந்து மீடியா சேனல் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து இந்த மேட்டரை வந்து ஒரு விவாதம் பண்ணா என்ன, ஏன் இந்துக்களுக்கு இப்படி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி இந்துக்கள் கொல்லப்படுறாங்க அதாவது எந்த சாமியை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி நாங்கள் இந்த ஒரு ஊர்வலம் போறோம் இதை பண்றோம் அப்படின்னா கொல்ல நினைக்கிறாங்களே, அதை ஏன் எந்த சேனல் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்துக்களே நீங்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இதே மாதிரி உங்க கையில நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், இந்துக்கள்கிட்ட ஓட்டு இல்லைன்னா நீ செத்த பெண மாதிரி நாய், செத்த நாய்க்கு கூட ஒரு படத்துல சொல்லுவாங்க பன்னிய சுடுற மாதிரி சுட்டுறேன் அப்படிங்குவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நீ இந்து வந்து என்னைக்கு எதுக்கு சாவானே தெரியல. தான் மதத்தை பத்தி பேசுறவன் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் ஹிந்துங்கிற உணர்வு இந்துக்கள் நீங்க உள்ள கொண்டாங்க. எவனும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், எந்த சேனலும் சப்போர்ட் பண்ண மாட்டான். அவெல்லாம் காசுக்கு விலை போனவன், போயிட்டு போட்டும். ஆனா நம்ம ஹிந்து, ஒவ்வொரு ஹிந்துவும் நமக்கு ரோசம் வரல. நான் கட்சி அடிப்படையில இந்த வீடியோ நான் போடல, முழுக்க 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 வந்து நான் ஒரு ஹிந்துவா போடுறேன். இது ஒரு ஹிந்துக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை வரல. அட்லீஸ்ட் யாரோ செத்ததுக்கெல்லாம் டிபி வைக்கிறீங்க, ஜஸ்டிஸ் வர அது இதுன்னு வைக்கிறீங்க. ஒரு இந்து சகோதரன் செத்துருக்கான், இன்னொரு சகோதரன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். நம்ம விநாயகரை கும்பிட்டதுக்காக அவன் இந்து ஊர்வலத்தை நடத்தினதுக்காக அவன் வந்து இன்னைக்கு சாகர நிலைமை செத்து போயிட்டானே. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹேஷ்டாக் போடுறது, ஒரு டிபி போடுறது, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது, அதுக்கும் தெரிவிக்கல. என்ன நம்ம இந்துக்கு உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை எல்லாம் செத்து போயிடுச்சா, இல்ல செத்து போய் மழுங்கி போயிட்டீங்களா? என்னதான் நம்மளோட இதுன்னே தெரியல. என்னைக்கு நமக்கெல்லாம் ரோசம் வரும், என்னைக்கு நமக்கெல்லாம் உணர்வு, ரோசம் கூட வர வேணாங்க, ஒரு உணர்வு வருமானு பார்க்க வேண்டியதா இருக்குது. 22 வயசு பையன், பிஇ முடிச்ச பையன், இன்னொரு பையனுக்கு 23 வயசு பையன், அவனும் பிஇ முடிச்சிருக்கான், ஒரு பட்டதாரி. ஒரு விநாயகர் சிலை வச்சதுக்காக செத்துட்டான். நாளைக்கு நம்ம தெருல, நம்ம ஊர்ல, நம்ம வாழ்ற இடத்துல விநாயகர் சிலை வச்சா அவனும் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற இந்துக்கள் தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணாம விடுங்க, இந்த வீடியோவை பத்தி பேசாம விடுங்க. நீ நம்ம வந்து இந்து இல்ல, நம்ம வந்து நடுநிலை இந்துன்னு சொல்லி இனிமேலும் நடிக்காதீங்க. இதுக்கு மேல பேசணும்னா வார்த்தைகள் தடிக்குது. ஏன்னா மனசு அவ்வளவு வலிக்குது. ஒரு சகோதரன், நம்ம இந்து சகோதரன் செத்துட்டானு. சீக்கிரம் நம்ம இந்துக்களுக்கு உணர்வு வரணும். இந்த சம்பவத்திலேயாவது நம்ம உணர்வை தூண்டுங்க. உங்களுக்கு உண்டான உணர்வை நீங்களே தூண்டி பாருங்க. நம்ம ஹிந்துடா, நம்ம விநாயகர் சிலை நமக்காக வச்சு ஒருத்தன் செத்து போயிட்டான்னு கொஞ்சம் நினைச்சு ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்த நீங்களே பதிவிட்டு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஏதேதோ ட்ரெண்ட் பண்ணுறீங்க, இதில் ட்விட்டரில் ஏதேதோ ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிட்டு இந்த பசங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கேட்கலாம். ஒரு இந்துவா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.